போறத யாரும் பாத்திரக்கூடாது. முக்கியமா முத்தழகு பாத்திரவே கூடாது. மாமா பைக் நிக்குது, உள்ளேயும் வரல. எங்க போயிருப்பாரு? ஹே மாப்ள, என்ன அவர் இங்க இருக்காரு? என் அண்ணன் இனிமே நம்ம கூட தான் இருப்பாரு. ராசாத்தி வசந்த சேர்த்து வைக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆமா மாப்ள. சரி சரி இருக்கட்டும். மாப்ள, எனக்கு ஒரு டவுட். என்ன? காலையில அபிய உங்களுக்கு தெரியாத மாதிரியும் உங்களுக்கும் அபிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அபி வீட்டுக்கே வந்திருக்கீங்க. அது வேற இது வேற. நம்ம விஷயத்துக்கு வருவோமா? சொல்லு சஞ்சீவ், இனி நம்ம என்ன பண்ண போறோம்? அண்ணாச்சி நடத்த போற கல்யாணம் ராசாத்திக்கும் வசந்துக்கும் தான் அண்ணாச்சியை தவிர அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். வசந்த ராசாத்தி கழுத்துல ஊர் அறிய தாலி கட்ட வச்சிடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு எல்லாரும் யோசிங்க. இந்த ஸ்ரீஜா வேற ராசாத்தியும் வசந்தும் ஒண்ணு சேர்றதுக்கு மாமா என்ன பிளான் பண்றாருன்னு சொல்ல சொன்னாலே. இப்ப மாமா என்ன பிளான் பண்றாரு, எங்க போனாருன்னே தெரியலையே. எப்படி யோசிச்சாலும் ஒரு அடியாவும் சிக்க மாட்டேங்குது. அண்ணன் கல்யாணத்தப்போ பொண்ணு கடத்திட்டா. ரொம்ப பழைய ஐடியாவா இருக்கே. அப்போ மாப்பிள்ளைய கடத்திட்டா? மாப்பிள்ளைய கடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அண்ணாச்சி நடத்துற கல்யாணத்தை நிறுத்துறோன்னு சவால் விட்டு வந்திருக்கோம். நம்ம கல்யாணத்தப்ப ஏதாவது பண்ணுவோன்னு அவர் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பார். அதனால நிறைய ஆளை காவலுக்கு போட்டு வச்சிருப்பார். காவலுக்கு இருக்கிற ஆளுங்களை மீறி வசந்தா அங்கேருந்து தூக்குறது கஷ்டம். அது மட்டும் இல்லாம வசந்த் இந்த ஊர் அறியதான் ராசாத்தி கழுத்துல தாலியை கட்டணும். யாருக்கும் தெரியாம தாலி கட்டக்கூடாது. அதனால இந்த மாப்பிள்ளைய கடத்துற விஷயம் எல்லாம் வேணாம். வேற ஏதாச்சும் யோசிங்களேன். நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன சொல்லு. மாப்பிள்ள பொண்ணை கடத்தினா தானே பிரச்சனை. பொண்ணை இடம் மாத்திட்டா? என்ன சொல்ற நீ? நீங்க சொல்ற மாதிரி வசந்த் கல்யாணத்தை அன்னைக்கு மண்டபத்துல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் கடத்தணும்னு தான் அண்ணாச்சி எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அதனால நாம யாரையுமே கடத்த வேண்டாம். கரெக்டா முகூர்த்த நேரத்துல கல்யாண பொண்ணை மாத்தி ராசாத்தி அங்க உட்கார வச்சுட்டா வசந்த் ராசாத்தி கழுத்துல ஊரறிய தாலி கட்டிடுவான். எப்படி ஐடியா? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஐடியா தான். இதையே பிளான் பண்ணலாம். ராசாத்திய கல்யாண பொண்ணா மேடையில உட்கார வைக்கணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம்தான், ஆனா நம்ம பண்ணி தானே ஆகணும். கல்யாணத்தை நடத்துறதுக்கு அண்ணாச்சி போட்டிருந்த திட்டம்லாம் நமக்கு முழுசா தெரிஞ்சா மட்டும்தான் ராசாத்திய கல்யாண பொண்ணா மேடையில உட்கார வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நடத்த அண்ணாச்சி என்ன திட்டம் போடுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் அண்ணாச்சி கூட இருக்கணும். அவ்வளவுதானே, நான் போறேன். அண்ணாச்சி கூட நான் இங்க இருந்து எப்படியாவது போய் சேர்ந்துடுறேன். அந்த அண்ணாச்சி போடுற பிளான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அதை வச்சு நம்ம ராசாத்திய கல்யாணம் பொண்ணா மனவரையில வந்து உட்கார வச்சிருங்க. அண்ணன், ஸ்ரீஜா சிந்தாமணிக்கு உங்களை நல்ல அடையாளம் தெரியுமே. அவங்க உங்களை பார்த்துட்டா அண்ணாச்சி கிட்ட சொல்லிட மாட்டாங்களா? அம்மா, இது ஸ்ரீஜா சிந்தாமணியா? அவங்க ஒரு ஆளே கிடையாதுமா. அவங்க மட்டும் இல்ல,
யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்ன? அப்போ சரி, நீங்களே அண்ணாச்சி வீட்டுக்கு போங்க, சரிங்களா? உங்களுக்கு அந்த வசந்தோட அம்மா தேவையான உதவியெல்லாம் பண்ணுவாங்க. நான் வசந்தை விட்டு அவங்க கிட்ட சொல்ல சொல்றேன். அப்புறம் என்ன, இப்பவே கிளம்புறேன். வட்டா வர 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 வர. யாரியா? Please help me. Please lift. Lift please. பார்க்க பாமாயில் கடத்துற மாதிரியே இருக்கா. இவன் தான் அண்ணாச்சியா? உனக்கு இருக்கு இருடி. இந்த ஆமத்தலையனை எப்படியாவது பேசி இவனை கவுத்து இவன் வீட்டுல போய் செட்டில் ஆயிரணும். அப்பதான் மாப்பிள்ளை தங்கச்சி நினைச்சது நடக்கும். ஹாய். ஹாய். Nice to meet you. டேய், கையை விடுறா, வலிக்குது. என்ன இந்த அமுக்கு அமுக்குறான்? I am Kareena Chopra. Nice name, Chopra. Oh, wow, thank you. You also nice. ஒழுகுது, தொடச்சிக்கடா. ஆமா, என்ன விஷயம்? ஏன் இப்படி ரோட்ல நிக்கிறீங்க? I am NRI. அப்படின்னா? கடுப்பேத்துறானே. NRIனாலே என்னன்னு தெரியாதா இவனுக்கு? சுத்தம். நான் யூகேல இருந்து இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கத்துக்கலான்னு இங்க வந்தேன். நான் இந்த ஊர்ல டிராவல் பண்ணும்போது என் பேக், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு 2 திருடங்க அடிச்சிட்டு என்ன இப்படி நடு ரோட்ல விட்டுட்டாங்க. ஐயோ பாவம். So please என்ன பக்கத்துல இருக்கிற ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன டிராப் பண்ண முடியுமா? பிகாஸ் நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த ஊர்ல ஸ்டார் ஹோட்டலே கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எங்க போறது? நீங்க இப்படியே பொடிநடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பொருளை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஹாத்தி என்ன இப்படி முறைக்கிறாரு? ஏலே, என்ன பேசுத? பொருளை தொலைச்சிட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க, அவங்கள பொடி நடையா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றியா? பொருளை தொலைச்சவங்க கிட்ட வேற என்ன சொல்ல சொல்றீங்க? ஏலே, நம்ம ஊர்ல தொலைச்ச பொருளை நாம தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இல்லாட்டி இவங்க நம்ம ஊரை பத்தி அவங்க ஊர்ல போய் தப்பா பேச மாட்டாங்க. நீங்க ஏன் கூட வாங்க, தொலைச்ச பொருளை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அண்ணாச்சி, அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கேக்குறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நாம எங்க போறது? ஏல, நம்ம ஊர்ல 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லாட்டி என்ன, என் வீடு இருக்குல்ல. வாடி வா, இதுக்கு தானே பிளான் போட்டேன் நானு. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீடு 10 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். எலி வலையில சிக்கிருச்சு. நான் வந்த வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கவே இல்ல. தேங்க்யூ. Why waiting? வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம். வாங்க, முன்னாடி உட்காருங்க. No no no, you take your seat. Go. பின்னாடி உட்காருங்க. Nice jeep. நீ போடா, நேரா நம்ம வீட்டுக்கு போ.
உட்காருங்க கரீனா. ஓகே. கரீனா, கார்ல வந்தது உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டாகணும். ஓகே, எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஏய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சொன்னது கேட்டுச்சுல? போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. ஆன்ட்டி, வித்தவுட் ஐஸ். போ போ. கரீனா. ஏ சுமதி, அம்மா. என்ன பண்றீங்க? சமையலுக்கு ரெடி பண்ணி போய் டேபிள் தொட போ. சரிங்கம்மா. சீம சிரிக்கி, இவ கெட்ட கேட்டுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா? ஆப்பிள் ஜூஸ் பாக்க இடி விழுந்த தென்னை மரம் மாதிரி இருந்துகிட்டு என் புருஷனை பேசிய மைக்கிட்டா. இவ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா, உருப்படவே மாட்டா. இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த கரீனாவை அப்படியே இந்த மிக்ஸிக்குள்ள போட்டு அப்படியே பழத்தை புழியற மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும். அவளுக்கு ஜூஸ போட்டு எடுத்துட்டு வான்னு இந்த மனுஷன் என்னையே வேலை வாங்குறாரு. நான் என்ன அவளுக்கு ஒரு வழி பண்றேன். சீம சிரிக்கி ஏன் புருஷனையே சிரிச்சு பேசி வளைச்சு போட பாக்குறியா? இரு, உனக்கு இந்த எலி மருந்தை கலந்து கொடுக்குறேன். ஏய், என்கிட்டயே ஆப்பிள் ஜூஸ் கேக்குற? நான் உனக்கு போட்டு தரணுமா? இன்னைக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ குடி, நீ செத்த. ஆஹா, வசந்த பார்த்து எப்படி நான் மாப்பிள்ள சொல்லிதான் இங்க வந்தேன்னு சொல்றது? இங்க கொண்டா, நான் கொடுக்குற கரீனாவுக்கு கொண்டா. கரீனா, இந்தா நைஸ். சாப்பிடு சாப்பிடு. தேங்க்ஸ். அண்ணாச்சியை இங்க இருந்து அனுப்பி வச்சாதான் வசந்த் அம்மா கிட்ட நான் யாருன்னு சொல்ல முடியும். எப்படி இவர் அனுப்புறது? அண்ணாச்சி டார்லிங். சொல்லு கரீனா. 1 மினிட், நானே வரேன். அவ்வளவுதான். என்ன கரீனா, இத பண்ண மாட்டேனா? உனக்காக போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். கரீனா, கரீனா. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஜூஸ குடி. அத நான் அப்புறம் குடிக்கிறேனே. ரொம்ப அசதியா இருப்ப, இப்பவே குடி. சரி. குடி, நல்லா குடி. இதுதான் உன் வாழ்க்கையில குடிக்கிற கடைசி ஜூஸ். ஜூஸ குடிச்சு முடிச்சிட்டேன். இப்ப சொல்லட்டுமா? நீ சொல்றது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத கேளுடி. என்ன டீன்னு சொல்றீங்க? ஆமாடி, எனக்கு சக்காலத்தியா வர பாக்குற, உனக்கு என்னடி மரியாதை? சக்காலத்தியா? ஆமா, இப்ப நீ குடிச்சல ஜூஸ், அதுல எலி மருந்து கலந்திருக்கேன். என்னது, எலி மருந்தா? இவ்வளவு ஸ்வீட்டா இருந்தா எலி எப்படி சாவும்? அதான் உங்க ஊர்ல எலி எல்லாம் நிறைய இருக்கு போல இருக்கு. ஏய், ஒழுங்கா ஆஸ்பத்திரி போய் உயிரை காப்பாத்திக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. இனி ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன். அக்கா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆம்பளை வாய்ஸ்? அக்கா, நான் பொம்பளை இல்லக்கா, ஆம்பளை தான். ஆம்பளையா? அப்படியே பொம்பளை மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? நான் அபியோட அண்ணன், ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அபிதான் வசந்த் ராசாத்திய சேர்த்து வைக்க, அண்ணாச்சி போடுற திட்டத்தை தெரிஞ்சுக்க என்ன லேடி கெட்டப்ல இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அத சொல்றதுக்குள்ள ஜூஸ்ல விஷத்தை கலந்து எனக்கு பாட கட்டிட்டீங்களே. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எனக்கு உசுர் தான் முக்கியம்க்கா. நான் வரேன்க்கா. ஏய், நில்லு நில்லு. நான் ஒன்னும் முழுசா விஷத்தை கலக்கல. நான் கொஞ்சம் சும்மா 1-2 சிட்டிக்கு தான் போட்டேன். பேதி மருந்து மாதிரி. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இருக்காது, வயிறு தான் சுத்தமாகும். சும்மா தான் சொன்னீங்களா? கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சுக்கா. அக்கா, நான் இப்ப வசந்த பார்த்து பேசணும், அதுக்கு நீங்க உதவி பண்ணணும். சரி வாங்க. சரி போங்க.
அண்ணாச்சி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. போனாரா இல்லையானே தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கலான்னு தோணுது. ஆனா நம்ம அவசரப்பட்டு காளி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அதனால எதுவும் தப்பாயிருமோன்னு யோசனையா இருக்கு. அபி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம், அப்புறம் வேணும்னா காளி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறத பத்தி யோசிக்கலாம். ம். வாங்க. அதோ ஒருத்தர் ரூம் வாசல்ல உட்கார்ந்திருக்கான் பாருங்க. அந்த ரூம்ல தான் வசந்த் இருக்கான். ரூம் வாசலே ஒருத்த உட்கார்ந்துருக்கான். வசந்த் வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு எங்க வீட்டுக்காரர் இவனை காவலுக்கு வச்சிருக்காரு. ஐயோ, இப்ப நான் எப்படி போய் வசந்த பார்த்து பேசுறது? நீங்க எங்க சொந்தக்காரங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, வசந்த பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்களை ரூமுக்குள்ள விட்டுறேன். நீங்க வசந்த் கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வந்துருங்க. சரி சரி. சரியா? வாங்க. அப்புறம் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்னக்கா? இலை, இந்த கதவை திறந்து விடு. இவங்க நம்ம சொந்தக்காரங்க, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வசந்த பாக்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். அக்கா, தம்பி ரூமை விட்டு வெளில போக கூடாதுன்னு அண்ணாச்சி சொல்லிருக்காரு. அவன் தானடா வெளியே போக கூடாது, இவங்க உள்ள போய் பேசிட்டு வரட்டும். நீ கதவை திறந்து விடு. நீ ஒழுங்கா பார்க்காம என்னைய கூட்டு வந்து நிக்க வச்சு கதையா சொல்ற, தொலைச்சிருவேன். ஒழுங்கா பாத்துக்க. இல்லக்கா, அது வந்து டேய், ரொம்ப யோசிக்காத. அப்புறம் அண்ணாச்சி கிட்ட நீதான் அடி வாங்க வேண்டியிருக்கும். சரிக்கா, நான் திறந்து விடுறேன். அவங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்க போவாதீங்கக்கா. சரிடா, நீ முதல்ல கதவை திறந்து விடு. தேங்க்யூ. ஹலோ, யார் நீங்க? கொஞ்சம் அமைதியா பேசு. நான் அபி அனுப்பி வச்ச ஆளு. என்ன சொல்றீங்க? ஆமா, அபி என் தங்கச்சி. நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். உன்னையும் ராசாத்தையும் சேர்த்து வைக்க தங்கச்சியும் மாப்பிள்ளையும் என்ன இந்த கெட்டப்ல அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் பண்றேன். எனக்கு ராசாத்தி கிட்ட பேசணும். அதுக்கு என்ன, நான் போன் கொடுக்கறேன், யாருக்கும் தெரியாம பேசு. காளி அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. பேசுங்க. அண்ணன், தங்கச்சி எங்கண்ணா இருக்கீங்க? நல்லபடியா அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டீங்களா? அதெல்லாம் அந்த சொட்ட தலையனை ஈஸியா ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன் தங்கச்சி. வசந்த் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் நான் யாருன்னு சொல்லிட்டேன் தங்கச்சி. நான் இப்ப வசந்த் கூட தான் இருக்கேன் தங்கச்சி. வசந்த், ராசாத்தி, காளி அண்ணா இப்ப வசந்த் கூட தான் இருக்காரா? பேசுறியா? அண்ணன், ராசாத்தி வசந்த் கூட பேசணுமா? வசந்த் கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? சரி தங்கச்சி, இதோ கொடுக்கறேன். ராசாத்தி உங்ககிட்ட பேசணுமா? பேசு பேசு. இந்த ராசாத்தி வசந்த் கூட பேசு. ஹலோ வசந்த். ராசாத்தி, எப்படி இருக்க வசந்த்? என்னால தானே உங்க அப்பா உன்னை ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லாத ராசாத்தி. எங்க அப்பா என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு நீ காரணம் இல்ல. என்ன வசந்த் ரூமுக்குள்ள ஏதோ பேசுற சத்தம் கேக்குது? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத வசந்த். நம்ம கூட அண்ணனும் அபியும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்மள சீக்கிரமே ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க.